எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, ஆணி மாதத்துக்கு மட்டும்தான் 32 நாட்கள், வேறு எந்த மாதத்துக்கும் 32 நாட்கள் கிடையாது. அப்போ ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 32ஆம் தேதி வரை மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ரொம்ப துல்லியமாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாத தொடக்கம் ஆணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம் மகர ராசியில் தானுங்க வரக்கூடிய ஆணி மாதம் பிறக்கப்படுது. ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 8ஆம் தேதி வரை மிதுன ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி தகரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் செவ்வாவுடைய சாரத்தில் இருப்பார். எந்த ராசிக்குமே இல்லாத மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை மிதுன ராசி நண்பர்களுக்கு தகரியஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வருவார். அப்போது தகரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் தைரியஸ்தானத்தில் செவ்வாய் நம்ம ஜோதிடத்தில் சகோதரக்காரகன் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தகரியக்காரகன் நம்ம சொல்லுவோம். அப்போது தைரியக்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்க தைரியஸ்தானாதிபதி சூரியனுக்கு செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்துருப்பார் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னா, 2 விதமான நல்ல விஷயம் நடக்கும். ஒரு விஷயம் செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா 2 மனசு இருக்கு பாருங்க. எல்லா நேரத்திலும் இருக்க போகிறது இல்லை, ஒரு சில நேரத்தில் இருக்க தானே செய்யுது. அந்த 2 மனசு இந்த நேரத்தில் சரிப்படுத்தும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. அடுத்தது என்ன அப்படின்னா, சகோதர ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும் இந்த நேரம். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், 6 வருஷமாக 5 வருஷமாக சங்கடப்பட்டு இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு பேசிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா, ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 8ஆம் தேதிக்குள்ளார செவ்வாவுடைய சாரத்தில் சூரிய பகவான் இயங்கும் பொழுது சங்கடங்கள் சரிப்படுத்துறதுக்குண்டான தருணத்தை தானங்க இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. நேரகாலங்கள் சாதகமாக இருக்குது அப்படின்னா, நேரகாலங்கள் சாதகமாக இருந்தால் மட்டும் போதாது, அதனுடன் சேர்ந்து நாமளும் பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் மகம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேது பகவானுடைய சாரம் வாங்கியிருப்பார், கேது பகவானோட சேர்ந்திருப்பார். இது படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் கொடுக்க போகுது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும். யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, என்னால் ஒருத்தர் பிழைக்கிறாரே அப்படின்ட்டு போகாமலாம் எனக்கு கிடையாது, என்னால் பிழைக்க முடியலையே என்ற ஆதங்கம் இருக்குது. உண்மைதான். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு இவங்க காரணமாக இருப்பாங்களே தவிர, யாருடைய அழிவுக்கும் யாருடைய சங்கடத்துக்கும் யாருடைய பாவத்துக்கும் இவங்க லாக்கிப்பட மாட்டாங்க, இவங்க அதுக்கு ஆக மாட்டாங்க. நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேனுங்க. ஏமாந்துட்டு வந்தாலும் வருவாங்களே தவிர மிதுன ராசியில் பிறந்தவங்க ஒருத்தர் ஏமாற்றிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு சரித்திரம் இல்லை. ஒருத்தர் ஏமாற்றிட்டு வாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான சூழல் ஏற்படாது இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களால. அப்போது வியாபார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுதுங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த மன கஷ்டம் நீங்க போகுது. முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்க போகுது. எந்த தருணத்தில் ஆணி 1ஆம் தேதியிலிருந்து ஆணி 8ஆம் தேதி வரை. அதுபோக சூரிய பகவான் எந்த ஒரு கிரகமும், அதாவது பார்வைன்றது வேற. இப்போ சூரிய பகவானா 7வது பாவகத்தை பார்ப்பார். அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5, 7, 9வது இடத்தை பார்ப்பார். இது ஒரு புறம் இருக்கட்டும். கோட்சார ரீதியாக ஒரு கிரகம் ஒரு பாவகத்துக்கு வருதுன்னா 1, 5, 9 திருகோணம் சொல்லக்கூடிய இடம். அப்போது இந்த சூரியனாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், இந்த 3 கிரகங்களும் 1வது இடம் தான் இருக்கக்கூடிய இடம், 5வது இடம் புத்திரஸ்தானம், 9வது இடம் பிதிருஸ்தானம். அப்போது அந்த திருகோண ரீதியாக 1, 5, 9 புதனாதித்ய யோகமாக இருந்து பார்க்கக்கூடிய கிரக அமைப்புகளால் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது.
நாள் கணக்காக வருடக்கணக்காக புத்திர பாக்கியத்துக்காக காத்துட்ருக்குறோங்க. போகாத கோவில் குளம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க. இது வரைக்கும் எங்கே ஆரம்பித்தோம் அதே இடத்துல நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா? இல்லைன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்ப்போடு நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு இந்த ஆணி மாதத்தில் புத்திர செல்வம் ஏற்படும். சார் இதுக்கு ஆதாரம் என்ன சார் இருக்குது அப்படின்னா, நான் இப்போவும் சொல்கிறேனுங்க. குடும்பஸ்தானாதிபதி உடல் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் தன்னுடைய சுய சாரத்தில் இருந்து திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு, புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், இந்த 2 பேருடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக அந்த 5வது பாவகம் புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். இந்த ஒரு சூழலால் 100% குழந்தை பாக்கியத்தில் நிச்சயமாக மாற்றங்கள் வரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். அது எந்த நேரம் அப்படின்னா 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை. 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை இன்னும் ஒரு சில மாற்றங்கள் வரும். வாகன யோகம் இருக்கு. சூரிய பகவான் ராகு சாரம் வாங்குறாரு. ராகு போல கொடுக்குறவனும் கிடையாது, கேது போல கெடுக்கிறவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ராகு குரு பகவானுடைய சாரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த சாரம், குபேரர் அவதரித்த நட்சத்திரம். ஒரு நண்பர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார், ஐயோ உனக்கு என்னையா வயசாகுது, விநாயகர் அவதரித்த நட்சத்திரம் இதுன்னு சொல்கிற, சிவன் அவதரித்த நட்சத்திரம் இதுன்னு சொல்கிற, உனக்கு என்னையா வயசாகுது, எப்படியா தெரியும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார். எல்லாமே அதாவது ஜோதிட நூலில் சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தானுங்க. நம்ம முன்னோர்கள் அழகாக பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மனசாலுடைய எதிர்காலத்தை ஜோதிடத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். அப்படின்றதுனால தான் நமக்கு ஓலைச்சுவடி காலத்திலேயே ஜோதிடத்தை எழுதி வச்சுருந்தாங்க. இப்போ வரைக்கும் வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கிட முடியாது. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி, 1000 வருஷம் ஆனாலும் சரி, விஞ்ஞானம் என்னதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய லாப நஷ்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகம்தான், நம்மளுடைய ஜாதகம்தான். அது தவிர்த்து வேறு விஷயங்கள் இல்லை. இந்த தருணத்தில் இந்த ராகு பகவான் குபேரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமும் கூட புரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் இயங்கும் பொழுது குரு பகவானுடைய சாரம், குரு பகவானுடைய சாரத்தில் ராகு, குரு பகவானுடைய பார்வையில் ராகு. இதனால் வாகன யோகம் ஏற்பட போகுது. நீண்ட நாள் இருந்த மன அழுத்தம் நீங்க போகுது. காசு பணம் கொடுத்துட்டனுங்க, தெரியாதனமாக கொடுத்துவிட்டனுங்க, நகை கொடுத்துவிட்டனுங்க, ஏன்டா கொடுத்தோம் எதுக்குடா கொடுத்தோன்ற அளவுக்கு இருக்குது. என் காசு பணம் வந்தால் போதுமையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறனுங்க, சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிற மிதுன ராசி நண்பர்களுக்கு ஆணி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ளார ராகுடைய சாரம் இயங்கக்கூடிய தருணத்தில் அந்த சங்கடங்கள் சரியாகும், மன அழுத்தம் நீங்கும், கொடுக்கல் வாங்கல் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், வாகன யோகம் இருக்குது. இது உண்மையா சார் அப்படின்னா நிச்சயமாக உண்மை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக அந்த ராகு சாரம் சூரிய பகவான் வாங்கும் பொழுது வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் ஏற்படும், திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவிக்குள்ளார பலவிதமான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கும் பாருங்கள். அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சூரிய பகவான் ராகு சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணங்களில் சரியாகும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 7 குடையவன் தானுங்க குரு. மிதுன ராசிக்கு 7 குடையவன் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் குரு. அப்போ அந்த குரு மிதுன ராசியாதிபதியோட சேர்ந்து மிதுன ராசியை பார்க்கக்கூடிய தருணம், மிதுன ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம். அந்த நேரத்தில் திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 11வது பாவகத்தில், ஏன்னா 15ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். இது எல்லா காம்பினேஷனும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் சரியாக போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. திருமணமாகி பிரிஞ்சு போனவங்களை இணையறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்களுக்கு மறுமணத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதுபோக
இந்த மன அழுத்தம் நீங்குதல், குடுக்கல் வாங்கல் சரியாகுதல், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. 22ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரை அந்த 10 நாட்கள் சூரிய பகவான் குரு பகவானுடன் சேர்ந்து குரு பகவானுடைய சாரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த சாரத்தில் சூரிய பகவான் வரார். பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைக்கிறது இல்லை. வீம்புக்கும் வீரியத்துக்கும் விதைக்கிறோம்னா விதைச்ச விதை என்னவோ விளையாமல் வர, அதாவது விதைச்ச விதை என்னவோ அது முளையாமல் இருக்க போகிறது இல்லை, விளையிறது வீடு வந்து சேராது. அதனால தான் நம்ம பட்டம் பார்க்குறோம். சூரிய பகவான் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்க, குரு பகவானுடன் சூரிய பகவான் சேர்ந்து குரு பகவானுடைய சாரம் வாங்குகிற தருணத்தில் சுய தொழில் செய்கிறதுக்கான பிரமாதமான நேரம். முக்கியமான முடிவுகள் இருக்கும் இல்லையா, அந்த முக்கியமான முடிவுகள் எல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கிடலாம். நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு எக்ரிமெண்ட் போட்டேனுங்க, ஒரு 2 சென்ட் இடம் வாங்குறதுக்கு. அப்படின்னா ஆணி மாதம் 22 தேதிக்கு மேற்கொண்டு 32 தேதிக்குள்ளார அந்த இடைப்பட்ட காலம், அந்த 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நான் ஒரு மண்மனை வாங்குறேனுங்க அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் துணிஞ்சு அட்வான்ஸ் கொடுக்கலாம். சுய தொழில் செய்யலாம் எண்ணம் இருக்குதுங்க. 1 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய், ஏன் 50 லட்சம் ரூபாய், உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி காசு பணம் போட்டு நீங்கள் சுய தொழில் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதில் எந்த விதமான தப்பும் வராது. சூரிய பகவானுடைய வீட்டில் செவ்வாய் லாபஸ்தானாதிபதி. அப்போ அந்த லாபஸ்தானாதிபதியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். பிரமாதமான நேரம். லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்க, தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் தன்னுடைய சுய சாரத்தில் இயங்குகிறார். இதுவும் சிறப்பு. தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த குரு உங்கள் ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் குருவுடைய சாரம் வாங்கியிருக்கிறது சிறப்பு. இந்த சூழலால் சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி இருக்கிற தொழிலில் இன்னும் ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தரும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேனுங்க, இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய வளர்ச்சிக்குண்டான பாதையை காட்டும். அந்த பாதையில் நாம் தான் செயல்படணுமே தவிர நம்மள ஒருத்தரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி நினைக்க மாட்டீங்க. ஜோதிடம் மூலமாகவோ இல்லை வேறு யார் மூலியமாகவோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம காதில் படுதுன்னா அந்த நேரத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுத்து பார்த்து நடக்குதான் நடக்கலையான்றது அப்புறம். முதல்ல தயவு செய்து நீங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் தொடங்குங்க. இந்த நேரத்தில் தான் நீங்கள் உயரணும், அடுத்த லெவலுக்கு போகணும்னு விதி இருந்தால் மாறவா போகுது? நீங்கள் யாரோ எவரோ இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் படணுன்ற விதி இருந்திருக்கு. அப்போ இதுதான் பிரபஞ்சம் காட்டிய பாதை அப்படின்னா மாறப்போகுதா? அதனால் சுய தொழிலில் சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்கள், இல்லை இடமாற்றங்கள் ஆகணும்னு நினைக்கிற நண்பர்கள், ஆனி மாதம் 22ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் வரும் பொழுது நீங்கள் தொடங்கினீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 32ஆம் தேதி வரை ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் இந்த மாதம் முழுவதும் நம்ம விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை ஒரு மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் இந்த நாகதோஷத்தால் திருமணம் தள்ளி போகுதுங்க அப்படின்னா சூரிய பகவான் ராகுடைய சாரம் வாங்கும் பொழுது நாகதோஷம் இருந்து தள்ளி போயிட்டு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கும். அதுவே சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி குரு தான் புனர்பூச நட்சத்திரத்தில் வரும் பொழுது
இந்த மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை திருமணமே 10 வருஷமாக நான் பார்த்துட்டு இருந்தேனுங்க அப்படின்னாலும் அந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். சூரியனை கண்ட பனித்துளி போல மிதுன ராசி நண்பர்களுடைய சங்கடங்கள் நீங்க போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை, அனுபவித்து சொல்லுங்கள். இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.